டே குண்டு பையில, கொஞ்சம் உடம்ப குறைச்சாதான் என்ன என்ன பண்றது? இருக்கிறவங்களுக்கு பிபி சுகர் ஏறுது, எனக்கு என்னடானா உடம்பு ஏறுது. நீங்க தான் அதுக்கு ஒரு மருந்து கொடுங்களே. மருந்தில்ல, விருந்தே கொடுக்கறேன், போதுமா? ம் சிரித்து கொண்டே தலையாட்டினான் கேண்டீன். அட படவா, உடம்ப குறையிடான்னா விருந்தா கேக்குது என்று த்ரீலோக் தமாசாக கை ஓங்க காப்பி கோப்பைகளை எடுத்துக்கொண்டு ஓட்டம் பிடித்தான் வாதாப்பி கணபதி. நல்ல பையன், அம்மா இல்ல, குடிகார அப்பன், ஒரே தங்கச்சி. அந்த குழந்தை நல்லா படிக்கணுங்கிறதுக்காக ஓடி ஓடி உழைக்கிறான் என்று த்ரீலோக் சுபலேகாவிடம் சொன்னபோது அந்த ஏழை கேண்டீன் பாய் மீது இவ்வளவு கரிசனமா? டாக்டர் த்ரீலோக்கின் ஈரமான நெஞ்சை நினைத்து வியந்து போனாள் சுபலேகா. இந்த காலத்திலும் இப்படி ஒரு டாக்டரா? ஒரு கணம் அசையாமல் நின்றாள். சுபலேகா, என்ன நின்னுட்டீங்க? பேஷண்ட வர சொல்லுங்க என்றான் த்ரீலோக். அடுத்தடுத்த பேஷண்ட்டுகள் வரவே அதில் மூழ்கி போனான். பிற்பகல் 2:30 மணி தாண்டி விட்டது கூட தெரியவில்லை. பேஷண்ட்டுகள் வேறு யாராவது இருக்கிறார்களா? நர்ஸிடம் கேட்டான். இல்ல டாக்டர், முடிந்து விட்டது என்றாள் சுபலேகா. அப்போ நீங்க லஞ்சுக்கு போகலாம். நீங்க டாக்டர்? எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்கிறது. உங்களுக்கு வேறு பணிகள் இருந்தால் அவற்றை முடித்துவிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் என்றான். சரிங்க டாக்டர் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டாள் சுபலேகா. த்ரீலோக்கும் கிளம்பினான். சுகாசினியும் ரகுநந்தனும் ரக்ஷிதாவின் வீட்டில் இருந்தனர். அவர்கள் வீடு தேடி வந்ததில் அர்த்தம் கோகுல கிருஷ்ணனுக்கும் கோதை நாயகிக்கும் புரியாமல் இல்லை. அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது? திகைத்து நின்றனர். நாங்களே உங்களை தேடி வரலாம்னு தான் இருந்தோம், அதற்குள் நீங்களே வந்துட்டீங்க. வாங்க உட்காருங்க. கோகுல கிருஷ்ணன் வரவேற்றார். ஆனால் அந்த வரவேற்பில் பழைய உற்சாகம் இல்லை. இருங்க, காப்பி கொண்டு வரேன் என்று அடியெடுத்து வைத்த கோதை நாயகியை கையை பிடித்து நிறுத்தினாள் சுகாசினி. எங்களுக்கு எதுவும் வேணாம், உங்களை நேரில் சந்தித்து பேசிவிட்டு போகலாம்னு தான் வந்தோம். பேச்சை எடுத்தாள் சுகாசினி. ரக்ஷிதா இப்படி செய்யலாமா? தேனிலவு முடிந்து கணவனுடன் புகுந்த வீட்டுக்கு தானே வரணும். இது என்ன புது பழக்கம்? எங்க வீட்டுக்கு வராம உங்க வீட்டுக்கு வர்றது? நாங்க என்ன நினைச்சுக்கிறது? ரக்ஷிதா ஏன் இப்படி நடந்துக்கிறாப்ல? நீங்களாவது எடுத்து சொல்லி இருக்கலாம். எங்க பையனை கேட்டா அவன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான், வேதனையோடு இருக்கிறான். இப்படி ஒரு நாளும் அவனை நாங்க பார்த்ததே இல்லை. இப்பதான் அவனை இப்படி நாங்க பார்க்கிறோம், அதுவும் திருமணத்துக்கு பிறகுதான். இவங்களுக்குள்ள அப்படி என்னதான் நடந்துச்சு? பேசிக்கொண்டே போனாள் சுகாசினி. மகனை பற்றிய கவலை அவளை இப்படியெல்லாம் பேச வைத்தது. சுகாசினி பேசுவதை எல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டனர் கோகுல கிருஷ்ணனும் கோதை நாயகியும். பெண்ணை பெற்றவர்களாச்சே, சுகாசினி போல் வார்த்தைகளை படபடவென்று கொட்டிவிட முடியுமா? அளந்துதானே பேச முடியும். அமைதியாகவே இருந்தனர். எங்களுக்கும் ஒன்னும் தெரியல. ரக்ஷிதாவும் வந்ததிலிருந்து அழுது கொண்டுதான் இருக்கிறாள். கேட்டால் ஏதாவது சொன்னால் தானே எங்களுக்கு புரியும். எவ்வளவோ கேட்டு பார்த்தோம், பதில் இல்லை. கண்ணீர் சிந்துகிறாள். இதற்கு மேல் எங்களால் மட்டும் என்ன செய்ய முடியும்? போன இடத்தில் என்ன நடந்தது யாருக்கு தெரியும்? இது கணவன் மனைவி, அவங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட விவகாரம். அவங்களுக்குள் என்ன நடந்தது அதை அவங்க தான் சொல்லணும். படிக்காதவங்களா சொல்லி புரிய வைக்கிறதுக்கு? இவங்க படிச்சவங்க, பெத்தவங்க, நாம என்ன சொல்ல முடியும்? பதில் சொன்னால் கோதை நாயகி. ரக்ஷிதாவிடம் நீங்க வேணும்னா பேசுங்களேன் என்றார் கோகுல கிருஷ்ணன். சுகாசினி கணவர் ரகுநந்தன் முகத்தை பார்த்தாள். பேசிதான் பார்ப்போமே, பார்வையாலேயே சொன்னார். இருங்க, நானே போய்
ரக்ஷிதாவை கூட்டி வருகிறேன் என்று உள்ளே விரைந்தாள் கோதை நாயகி. இங்கே இவர்கள் பேசிக்கொண்டு இருந்ததை தனது அறைக்குள் உட்கார்ந்தபடி கேட்டுக்கொண்டு இருந்தாள் ஸ்ரேயா. இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிற விஷயங்கள் பிரச்சனைக்குரியவை. இதை கண்டும் காணாமல் இருப்பதுதான் தனக்கு நல்லது என்று நினைத்து அறைக்குள்ளேயே இருந்து கொண்டாள். ரக்ஷிதா, திரிலோக்கின் அப்பா அம்மா உன்னை பார்க்க வந்திருக்காங்க, உன்கிட்ட பேசணுமாம் மகளிடம் சொன்னாள் கோதை நாயகி. வா, உனக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, மகளை அழைத்தாள். நீ இல்லம்மா, நான் வரல, நான் யாரையும் பார்க்க விரும்பல, வரலன்னா அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க. ஏன் குழந்தை போல அடம் பிடிக்கிற? இது இன்னைக்கு நாளைக்கு முடிஞ்சு போற கதை அல்ல. காலத்துக்கும் இனி நீ அவங்க வீட்டுல போய் வாழணும். பிடிவாதம் பிடிக்காத, வாமா. அம்மா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. இப்ப எனக்கு இருக்கிற மனநிலையில நான் யாரையும் பார்க்கறதா இல்லை. ப்ளீஸ் என்னை கொஞ்சம் தனியா இருக்க விடுமா. கையெடுத்து கும்பிட்டாள். அப்பொழுது அவள் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. இதற்கு மேலும் கோதை நாயகியால் அங்கே நிற்க முடியவில்லை. நீ அழாதம்மா என்று மகளின் கண்ணீரை தனது முந்தானையால் துடைத்துவிட்டு அந்த அறையை விட்டு விருட்டென்று வெளியேறினாள். உங்களை பார்க்கும் மனநிலையில் அவள் இல்லை என்கிறாள் கோதை நாயகி. வந்து சொன்னாள். நானாவது போய் ரக்ஷிதாவை பார்க்கிறேனே, அவளிடம் பேசுகிறேனே என்றாள் சுகாசினி. ரக்ஷிதா பேசும் மனநிலையில் இல்லை என்கிற போது அது நீ போய் எவ்வளவு நன்றாக இருக்காது, வேண்டாம். அவங்களுக்குள் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அது என்னன்னு நமக்கும் புரியல, இவங்களுக்கும் தெரியல. நம்ம பையன் மீது ஏதாவது தப்பு இருக்கலாம், இல்லைன்னும் சொல்ல முடியாது. அவசரப்பட்டு நாம எந்த முடிவுக்கும் வந்து விட முடியாது. இல்லைனா ரக்ஷிதா இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறதுக்கு எந்த காரணம்? பேசுறதுக்கு இது சரியான நேரம் அல்ல. எழுந்திரு, போவோம், மனைவியை அழைத்தார் ரகுநந்தன். மனசு கேட்கல, நாங்க வந்தோம். நாங்க இங்க வந்ததால உங்க மனவேதனைய அதிகப்படுத்தி விட்டோம்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்களை மன்னிச்சிடுங்க. ரக்ஷிதா சமாதானம் ஆன பிறகு நீங்க சொல்லி அனுப்புங்க, அப்பொழுது நாங்க வரோம். கொஞ்சம் காப்பியாவது சாப்பிட்டு போங்க கெஞ்சினார் கோகுலகிருஷ்ணன். சாப்பிட்றதுக்கு பத்தி ஒண்ணும் இல்லை, அதற்கான நேரம் இது இல்லை, நாங்க கிளம்புறோம். அவர்களிடம் விடை பெற்றுவிட்டு வாசற்படிகளை விட்டு கீழே இறங்கி நடந்தார் ரகுநந்தன். பின்னாலேயே வந்தாள் சுகாசினி. அவர்கள் வேதனையோடு கிளம்பியது கோகுலகிருஷ்ணன் கோதை நாயகிக்கும் கூட வேதனையை தந்தது. எல்லாம் விதி, வேறென்ன, மனதுக்குள் புலம்பினார் கோகுலகிருஷ்ணன். வீட்டுக்கு வந்த திரிலோக்கிற்கு கோபம் கொப்பளித்தது. என்றைக்கும் அவன் இப்படி நடந்து கொண்டதே இல்லை. அம்மா அப்பா இருவர் மீதும் எரிந்து விழுந்தான். உங்களை யார் அங்க போக சொன்னது? சுகாசினி, ரகுநந்தன் இருவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. ரக்ஷிதா வீட்டுக்கு போனதை தான் மகன் கேட்கிறான் என்பதை உணர்ந்து கொண்ட சுகாசினி, நாங்க அங்க போனது உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு இதை யார் சொன்னது என்று கேட்டான். மகள் காலையிலே வீடு வந்து விட்டது தெரிந்தும் என்ன ஏது என்று கேட்காத அவளுடைய அப்பா, நீங்க அங்க போய் வந்த இந்த அக்கறை அவருக்கு காலையிலே இல்லாமல் போச்சு. பிறகு எனக்கு ஃபோன் போடுகிறார், என்ன ஆச்சுன்னு கேட்கிறார். நீங்க அங்க போனது அவர் சொல்லிதான் எனக்கு தெரிய வந்தது. ஏன் என்னை அவமானப்படுத்துறீங்க? பொங்கினான் திரிலோக். என்னை கேட்காமல் நீங்க அந்த வாசற்படியை நீயும் எட்டி பார்க்க கூடாது. மீறி போனீங்க, என்னை நீங்க இந்த வீட்டில் பார்க்க முடியாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அம்மா அப்பாவின் பதிலுக்கு காத்திராமல் விசுக்கென்று அங்கிருந்து நகன்றான். வீட்டுக்கு வந்தால் உடனே படுக்கையில் போய் சாயும் பழக்கமெல்லாம் திரிலோக்கிற்கு ஒரு நாளும் கிடையாது.
மாலத்தீவு தேனிலவு பயணம் அவனை இப்பொழுது முற்றிலுமாக மாற்றிவிட்டது. வீட்டிற்குள் நுழைந்தாலே அம்மாவை தேடி அடுக்கலைக்கு ஓடி வரும் த்ரீலோக் இப்பொழுது தனது அறைக்குள் அடைக்கலமாகி விடுகிறான். மகனை நினைத்து சுகாசினி ரகுநந்தன் இருவரும் கவலையுற்றனர். இரவு படுக்கையில் விழுந்த த்ரீலோக்கிற்கு தூக்கம் வரவில்லை. மாலத்தீவு தேனிலவு பயணத்தை மனதுக்குள் அசை போட்டபடி கண்ணை மூடினான். அந்த பயணம் மனத்திரையில் இனிய காட்சிகளாக விரிந்தன. அன்று சென்னையிலிருந்து விமானம் மூலம் ரக்ஷிதாவுடன் தனியாக, அதிலும் அவனுக்கு கணவன் என்ற அந்தஸ்தோடு மாலத்தீவுக்கு பயணமாவது த்ரீலோக்கிற்கு தனி குஷியை தந்தது. அதுவும் இது ஒரு தேனிலவு பயணம் என்பதால் சொர்க்கபுரிக்கே ரக்ஷிதாவை அழைத்து செல்வதைப் போல உணர்ந்தான். த்ரீலோக் விமான நிலையத்துக்கு நேரில் வந்திருந்து இருவருடைய பெற்றோரும் தங்களை வழி அனுப்பி வைத்ததில் ஆனந்தமாக இருந்தாள் ரக்ஷிதா. மாலத்தீவுகளுக்கு எந்த நாட்டிலிருந்து எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சுற்றுலா பயணம் செல்லலாம். விசா தேவையில்லை. உரிய பாஸ்போர்ட், பயணச்சீட்டு, மாலத்தீவுகளில் சுற்றி பார்க்க கையில் போதுமான பணம் இருந்தால் போதும். யார் வேண்டுமானாலும் மாலத்தீவுகளுக்கு சென்று வரலாம். ஆகவே தான் ரக்ஷிதாவும் தங்கள் தேனிலவு பயணத்துக்கு மாலத்தீவுகளை தேர்ந்தெடுத்தாள். விமானத்தில் ஏறி அமர்ந்த போது ஜன்னல் ஓர இருக்கையாக இருந்தது ரக்ஷிதாவுக்கு. இந்த இருக்கையில் அமர்ந்து கொள்கிறீர்களா என்று த்ரீலோக்கிடம் கேட்டாள். நோ, நீயே உட்கார்ந்துக்கோ என்றான் த்ரீலோக். உன் மடியில் சாய்ந்து கொள்ள என் பக்கத்தில் நீ ஜன்னலாக இருக்கும்போது எனக்கு எதற்கு வேறு ஜன்னல் என்று புது கவிதை பாடியது அவன் உள்ளம். ரக்ஷிதாவை விழுங்கி விடுவதைப் போல நெருக்கமாக உட்கார்ந்தான் த்ரீலோக். என்ன என்பதைப் போல் அவனை பார்த்தாள் ரக்ஷிதா. ஒன்றுமில்லை. த்ரீலோக்கின் முகத்தில் அசடு வழிந்தது. அவன் முகத்தை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது ரக்ஷிதாவுக்கு. காதல் வந்தால் ஆண்கள் முகம் இப்படிதான் அசடு வழியுமோ? உள்ளுக்குள் சிரித்து கொண்டாள். ரக்ஷிதாவை உரசியபடி அமர்ந்திருந்தது த்ரீலோக்கிற்கு சிலிர்ப்பாக இருந்தது. போருக்கு புறப்படும் வீரனைப் போல பதற்றமாகவே இருந்தான். த்ரீலோக்கின் உள்ளம் ரக்ஷிதாவுக்கு புரிந்திருக்க வேண்டும். பி கூல் என்றாள். ரக்ஷிதா சொன்ன அந்த வார்த்தையின் உள் அர்த்தம் த்ரீலோக்கிற்கு புரிந்தது. எஸ் என்று தன்னை சுதாரித்து கொண்டு மீண்டும் அசடு வளைந்தான். அதில் 1000 கிலோ வெண்ணெயை வலித்தெடுக்கலாம் போல் இருந்தது. ரக்ஷிதா பக்கத்திலேயே இருந்ததால் அந்த விமானம் போலவே த்ரீலோக்கின் மனமும் ரெக்க கட்டி பறந்தது. விமான பணிமேல் பலரச கோப்பையை நீட்டினாள். ஆளுக்கொன்றாக வாங்கி ருசித்தனர். த்ரீலோக் ஏதோ கனவில் மிதப்பது தெரியவே, த்ரீலோக், வாட் ஹேப்பன்ட் என்றாள் ரக்ஷிதா. ஒண்ணுமில்ல, வரப்போகும் பொழுதை நினைத்தேன். கண்முன் தேனிலவு காட்சிகள் என்றான் த்ரீலோக். வெக்கத்தில் பூத்தாள் ரக்ஷிதா. மாலத்தீவை அடைந்தது விமானம். இப்ராஹிம் நசீர் சர்வதேச விமான நிலையத்தில் போய் இறங்கியது விமானம். விமான நிலையத்தை விட்டு வெளியில் வந்த த்ரீலோக், ரக்ஷிதா இருவருக்கும் சொர்க்க பூமிக்குள் நுழைந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. மாலத்தீவு பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று த்ரீலோக்கிடம் கேட்டாள் ரக்ஷிதா. என்று உதட்டை பிதுக்கினான் த்ரீலோக். மாலத்தீவு பற்றி பேசத் தொடங்கினாள் ரக்ஷிதா. கிங்ஸ் ஐலாண்ட் என்று அழைக்கப்படும் மாலத்தீவின் தலைநகரம் மாலே என்று அழைக்கப்படுகிறது. சங்கிலி தொடர் போல் 26 குட்டி தீவுகள் கொண்டது இந்த மாலத்தீவு. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் தென்மேற்கே லக்காடேவ் கடலின் தீவு உள்ளது. வாழை இலை போன்ற வடிவம் கொண்ட இத்தீவு 90,000 சதுர கிலோமீட்டர் 35,000 சதுர மைல் பரப்பளவு கொண்டது. ஆசிய நாடுகளிலேயே நிலப்பரப்பு மற்றும் மக்கள் தொகையில் மிகவும் குட்டி நாடு மாலத்தீவுகள். இஸ்லாமியர்கள் தான் அதிகம் வசிக்கின்றனர். குடியரசு உரிமை பெற்றது. சுற்றுலா மற்றும் மீன்பிடித்தில்தான் இந்த நாட்டின் பொருளாதாரம் அடங்கியிருக்கிறது. சங்க காலத்தில் கிறிஸ்து பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டிலிருந்து திராவிட மக்கள் இத்தீவுகளில் குடியேறினர்.
இன்றைக்கும் அவர்கள் கலாச்சாரம், மொழி, பழக்க வழக்கங்களை பிரதிபலிக்கும் விதமாக மாலத்தீவில் வசிப்பவர்களின் வாழ்க்கை உள்ளது. இந்தியா தென்மேற்கு கடலோரம் மற்றும் இத்தீவுகளின் முதலில் குடியேறியவர்கள் இன்றைக்கும் இங்கு இலங்கையின் மேற்கு கடலோர பகுதிகளில் வாழ்ந்த மீனவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் பழங்கால கிராவார் மக்கள் தமிழர்கள் ஆவர். பகுதிகளை வென்று முதலாவது ராஜராஜ சோழன் இங்கு வந்து 11வது நூற்றாண்டு தொடக்கத்தில் மாலத்தீவில் வடக்கு சோழ சாம்ராஜ்யத்தை நிறுவினான் என்று நடந்தபடி மாலத்தீவின் வரலாற்றை ரட்சிதா சொன்னபோது அவளை வியப்புடன் பார்த்தான் த்ரீலோக். நாம் தேனிலவுக்கு தானே வந்திருக்கிறோம், மாலத்தீவின் ஜியோகிராஃபி நமக்கு எதற்கு என்றான் த்ரீலோக். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? புதுசா ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடம் பற்றி முன்கூட்டியே தெரிந்து கொண்டால்தான் அங்கே பயணம் செய்ய நமக்கு எளிதாக இருக்கும் என்று பதில் சொன்னாள் ரக்ஷிதா. விமான நிலையம் முன் நின்றிருந்த டாக்ஸி ஒன்றில் ஏறினார்கள். ரிசார்ட்டை நோக்கி டாக்ஸி பறந்தது. டாக்ஸியில் போகும்போது சில்லென்று வீசிய காற்று ரக்ஷிதாவுக்கு இதமாக இருந்தது. அவள் முகத்தில் மின்னல் கீற்று போல் வெட்டிய புன்னகையை ரசித்தபடியே வந்தான் த்ரீலோக். மாலத்தீவு பற்றி வேற என்னென்ன தெரிந்து வைத்திருக்கிறாய்? ரக்ஷிதா ஆசிரியரிடம் சந்தேகை கேட்கும் மாணவனைப் போல் கேட்டான் த்ரீலோக். 2100ஆம் ஆண்டில் மாலத்தீவுகள் என்ற ஒரு தீவு இருந்தது என்பதற்கான அடையாளமே உலக வரைபடத்தில் இருந்து காணாமல் போக போகிறது என்றால். என்ன சொல்கிறாய் ரக்ஷிதா? ஆச்சரியமாக கேட்டான் த்ரீலோக். உண்மைதான். 2007இல் எடுக்கப்பட்ட பருவநிலை மாற்றம் குறித்து நடத்தப்பட்ட ஆய்வில் 53 சென்டிமீட்டர் கடல் நீர்மட்டம் மீட்டர் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. அதற்கு பிறகு ஆண்டுக்கு உயர்ந்திருப்பது தெரிய வந்தது. கடல் நீர் மட்டும் இதே அளவில் உயர்ந்தால் மாலத்தீவுகளில் உள்ள 20 தீவுகளும் 2100இல் கடலில் மூழ்கி போகும். இந்த தீவை விட்டு எல்லோரும் ஓடிவிட வேண்டியதுதான். கடல் நீர் மட்டம் உயர்வதற்கு புவி வெப்பமயமாகி வருவது தான் காரணம் என்கிறார்கள். இதனால் மாலத்தீவு அரசு இப்போதே இந்தியா, இலங்கை, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் புதிதாக நிலங்களை வாங்கி போட ஆரம்பித்து விட்டது என்று ரக்ஷிதா சொன்னபோது வியப்பில் மூழ்கி போனான் த்ரீலோக். அதற்குள் இவர்கள் போய் சேர வேண்டிய ரிசார்ட்டும் வந்துவிட்டது. டாக்ஸியில் இருந்து இறங்கி கொண்டனர். கடலில் இருந்து வீசும் சில்லென்ற காற்று உடம்புக்கு இதமாக இருந்தது. கடற்கரையோரம் ரம்மியமான சூழலில் ரிசார்ட் அமைந்திருந்தது. ரக்ஷிதா அழகு தேவதையாக தெரிந்தாள். அவளை அப்படியே வாரி அணைத்து கொள்ளலாமா என்று த்ரீலோக்கின் கைகள் துடித்தன. மனதை கட்டுப்படுத்தி கொண்டான். ரிசார்ட்டுக்குள் நுழைந்தனர். அழகான பெண் ஒருத்தி பூச்செண்டுகளை கொடுத்து இவர்களை வரவேற்றாள். புதுமண தம்பதிகள் தேனிலவு கொண்டாட வருகிறோம் என்று தகவலை முன்கூட்டியே இவர்கள் பதிவு செய்திருந்ததால் இவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறை மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டு இருந்தது. இதை பார்த்ததும் வாவ் என்ற த்ரீலோக்கின் மனம் துள்ளியது. ஃபென்டாஸ்டிக் என்றான். ரக்ஷிதாவின் முகம் நாணத்தால் சிவந்தது. வெட்கம் அவளை பிடுங்கி தின்றது. அவளை அப்படியே விழுங்கி விடுவதைப் போல் இருந்தது த்ரீலோக்கின் பார்வை. என்ன அவ்வளவு அவசரமோ என்பதை போல் கண்களாலேயே பேசினாள் ரக்ஷிதா. அந்த அறைக்குள் நுழைந்ததும் லக்கேஜ்களை வைத்தது தான் தாமதம். ரக்ஷிதாவை கட்டி அணைத்தான் த்ரீலோக். அந்த அழுத்தம் ரக்ஷிதா இதுவரை கண்டிராதது. த்ரீலோக்கின் பிடியில் சொக்கி போனாள். இருந்தாலும் அவனது பிடியிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டாள். முதலில் குளியல், பிறகு டின்னர், அப்புறம்தான் எல்லாம்.
புரிந்ததா மை டியர் என்று த்ரீலோக்கின் கன்னத்தில் தட்டினாள் ரக்ஷிதா. குளிர்ந்து போனான் த்ரீலோக். எஸ் மை டியர் டார்லிங் என்று அவள் கன்னத்தில் முத்தமிட போனான். அதை அவள் செல்லமாக தவிர்த்தாள். குளியல் அறைக்குள் புகுந்தாள். கூடவே த்ரீலோக்கும் உள்ளே புகுவதற்கு முயற்சித்தான். நோ நோ என்று உதட்டின் மீது விரலை வைத்து அவனை தள்ளிவிட்டாள். கதவை உட்புறமாக பூட்டிக்கொண்டாள். சினிங்கியபடி வந்து மெத்தையில் அமர்ந்தான் த்ரீலோக். குளித்து முடித்த ரக்ஷிதா குளியல் அறையிலிருந்து தேவதை வெளிப்பட்டாள். தன் மீது அவன் பாய்ந்து விடக்கூடாது அல்லவா? சீக்கிரம் ஒன்று தன்னை நோக்கி எழுந்து வந்த த்ரீலோக்கை குளியல் அறைக்குள் தள்ளினாள். ஷவர் முன் நின்று இன்ப கனவுகளோடு ஒரு உல்லாச குளியில் போட்டான் த்ரீலோக். குளித்து முடித்து வெளியில் வந்த த்ரீலோக்கின் மேனி சிவந்திருந்தது. இந்திரன் போல் ஜொலித்தான். சீவி முடித்து சிங்காரித்து தயாராக காத்திருந்தாள் ரக்ஷிதா. த்ரீலோக் பட்டு வேட்டி பட்டு சட்டை அணிந்தான். இதை பார்த்ததும் என்ன இது என்றாள் ரக்ஷிதா. ஏ என்னாச்சு? இந்த உடுப்பில் நான் அழகாக இல்லையா என்ன என்று கேட்டான் த்ரீலோக். அதற்காக அல்ல, இங்கு வந்த பிறகுமா இப்படி? ஏன்? எங்கு வந்தால் என்ன? அது எந்த நாடாக இருந்தால் என்ன? நமக்கென்று இருக்கும் அடையாளத்தை நாம் இழந்து விடக்கூடாதல்லவா? அதனாலதான் இந்த உடுப்பில் நான் என்று த்ரீலோக் சொன்னபோது பண்பு மாறாத அவனது இந்த குணம் ரக்ஷிதாவுக்கு மிகவும் பிடித்திருந்தது. யூ ஆர் லுக்கிங் வெரி ஸ்மார்ட் என்று அவனை பாராட்டினாள். டைனிங் ஹால் வண்ணத்து பூச்சிகளின் வண்ண பூக்களாக ஜொலித்தது.